வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் களை கட்ட தொடங்கிவிட்டது. பெரும்பாலான கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள், காங்கிரஸை தவிர. எல்லாருமே இன்னைக்கு முதல் கட்ட பிரச்சாரத்தில் மாலை நேர பொதுக்கூட்டம் வரை தொடர்ந்து நடந்து வருகிறது. வேட்பாளர்கள்லாம் இன்னும் உங்கள் வீதிகளில் அடுத்த ஒரு வாரத்தில் வர இருக்கிறார்கள். நாளைய தினத்திலிருந்து இந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இந்த ஒரு சூழலில் ஒவ்வொரு கட்சியினுடைய வேட்பாளர்களில் நிறைய புதுமைகளை மேற்கொண்டிருக்காங்க. திமுகவுடைய வேட்பாளர்களில் முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய எம்பிக்கள், புதியவர்கள் அப்படின்னு அவர்களுடைய வேட்பாளர் கலவையான வேட்பாளராக இருக்கிறது. ஆனால் அதிமுகவுடைய வேட்பாளர்களில் எல்லாருமே புதியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு எம்பி, ஒரு முன்னாள் எம்பி, ஒரு முன்னாள் எம்எல்ஏ அப்படின்னு அவர்களுடைய வேட்பாளர்கள் அப்படின்னு இருக்காங்க. பாஜகவுடைய வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதை கணிக்க முடியாத மாதிரி மாநில தலைவரை அவர் சார்ந்த தொகுதியில் இன்னொரு தொகுதியில் இருக்கிறாங்க. ஏன் ஆளுநரே மீண்டும் தேர்தல் களத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டு நிற்கிறாரு. ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் ஒரு தொகுதியில் போட்டியிடுறாரு. ஒரு நட்சத்திர வேட்பாளராக ராதிகா விருதுநகரில் இறக்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய புதுமைகளை செய்திருப்பதை பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலில் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் 40லும் ஸ்டாலினே வேட்பாளர் அப்படின்னு நினைங்க, வாக்குகள் குறைந்தால் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு பிரச்சாரத்தை நேற்றைய தினம் தொடங்கிய திமுக தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வேட்பாளர்கள் பலத்தில் முந்தும் கூட்டணி எது என்று விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு திருச்சி வீரசாமி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதிமுக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் திருமதி சிவசங்கரி நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். அதே போல் நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் கவிஞர் திரு மனுஷபுத்திரன் இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பாஜக பிரமுகர் இணைய இருக்கிறார். நான் முதல்ல சிவசங்கரி அவர்கள்ட்ட ஆரம்பிச்சேன். அப்படின்னு சிவசங்கரி, மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர்களை பார்க்குறப்போ முன்னாள் எம்பியாக இருந்திருக்காங்களா, முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்களா, இல்லை அதை தாண்டி இவங்க அறிமுகமான வேட்பாளராக எவ்வளோ தெரியும்னு பார்க்குறோம். அதிமுகவுடைய வேட்பாளர்கள் பெரும்பாலானவங்க புதிய முகங்களாக இருக்காங்க. புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா இல்லை பழைய முகங்கள் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வேணான்னு மறுத்துட்டாங்களா? இல்லை நீங்கள் இப்போ எதை பலம் பலவீனம்னு சொல்கிறீங்கன்றது எனக்கு சந்தேகம். முகங்கள் வேட்பாளராக நீங்கள் நிறுத்திட்டீங்க. ஏற்கனவே இருக்கிறவங்கள போடுறது தான் சார் பலவீனம். எங்களை பொறுத்த வரைக்கும் பலம் என்ன தெரியுமா? அதிமுக வேட்பாளராக இருக்கிறதே பலம் சார். ரெட்டலையில் நிற்கிறதே பலம் சார். அதுதான் பலம், மிகப்பெரிய பலம். அப்போது ஒரு புதிய முகங்களை கொண்டு நிறுத்துறோம்னா எந்த அளவுக்கு நாங்கள் எங்களை நம்புறோம்னு பாருங்க. கூட்டணி வேட்பாளர் முந்துவது யாருன்னு கேட்டுங்க, சந்தேகமே வேணாம் அதிமுக தான். ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொடுத்தவங்களுக்கே கொடுத்துருக்காங்க, இன்னும் காங்கிரஸ் அறிவிக்கவே இல்லை. நாங்கள் பூத் கமிட்டி அமைக்கிறதுல இருந்து, சுற்றுப்பயணம் முதல்ல அறிவிச்சதுலேருந்து, வேட்பாளர்களை அறிவிச்சிருந்து எல்லாமே நாங்கள் தான் முதல்ல ஆரம்பித்தோம். முதல்ல அறிவிச்சதே நாங்க. இன்னும் பிரச்சார பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கல. 24 நாங்க அறிவிச்ச பிறகு அவர் உடனே அறிவிக்கிறாரு. நாங்க வேட்பாளர் பட்டியல அறிவிச்ச உடனே அவங்க 10 மணிக்கு அறிவிக்கிறாங்க, நீங்க 9 மணிக்கு அறிவிக்கிறீங்க. இருங்க. முதல்ல அறிவிச்சது யார் சார்? முதல்ல அறிவிச்சது நாங்க. எல்லாமே நீங்க பூத் கமிட்டியா இருக்கட்டும், சுற்றுப்பயணமாகட்டும், வேட்பாளர் பட்டியலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இன்னைக்கு கூட்டணியிலே இன்னும் அறிவிக்கலையே காங்கிரஸ்ல. இதுல இருந்து இது பலமா பலவீனமா? அப்ப பலமான வேட்பாளர்னா அதிமுக வேட்பாளர் நிக்கிறதே பலம், ரெட்டையில நிக்கிறது அது மிகப்பெரிய பலம், மண்ணின் மைந்தர்கள் நிக்கிறது மிகப்பெரிய பலம், வாரிசு இல்லாம நிக்கிறது அதை விட பெரிய பலம். இதுக்கு மேல என்ன பலம் வேணும்னு நினைக்கிறீங்க? சரி, இதுல ஆள் பாதி, அதை தாண்டி அனுபவம் பாதின்னு சொல்லுவாங்க. புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அனுபவசாலிகளுக்கு கொடுக்கணும். கடந்த முறை எத்தனை பேர் முன்னாள் அமைச்சர்கள் நின்னாங்க? திரு என்ஆர் சிவபதி நின்னாரு, MS ஆனந்த் நின்னாரு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நின்னாரு, அவர் இப்போ எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஓகே, இதெல்லாம் நீங்க சொல்லலாம். வேணுகோபால் நின்னாரு. ஏன் முன்னாள் எம்பிக்களோ, ஏன் முன்னாள் அமைச்சர்களோ? இன்னொரு விஷயம், ஜெயவர்தன் சார் கொடுத்தா ஏன் ரெண்டாவது கொடுக்குறீங்கன்னு கேக்குறீங்க. ஒரே ஒரு முன்னாள் எம்பி ஜெயவர்தன், ஒரே ஒரு முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு. ஆமா, ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் ஏதோ அனுபவமே இல்லாத அப்படி கிடையாது. களத்தில் வேலை செய்யக்கூடிய ஆளுங்கள் தானே சார். ஒன்றிய செயலாளருக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ வேலை. களத்தில் மக்களோட மக்களாக பணியாற்றக்கூடியவங்க, அவங்களுக்கு சரியான அனுபவம் இருக்குது. இன்னும் முக்கியமாக படித்தவர்கள் 5 டாக்டர்ஸ் சார், 4 வக்கீல், 9 கிராஜுவேட், 4 என்ஜினியர், எல்லாம் படித்தவர்கள், திறமையானவர்கள், தகுதியானவர்கள், முக்கியமாக மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஸோ கூட்டணி வேட்பாளர் பலத்தில் முழுக்க 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 யாரு முதல் இடத்துல இருப்பது அதிமுக தான். இது சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நாங்க என்ன தெரியுமா, எங்களோட பலத்தை நம்பி கூட்டணியோடு இருக்கணும், சரிக்கு சமமா எல்லாருக்கும் சீட்டு கொடுத்து நம்பாம கூட்டணி நம்பி நிக்கக்கூடியவங்க அல்ல. 33 இடத்துல கிட்டத்தட்ட சின்னம்
இரட்டை இலை சின்னம்னா 34 இடத்துல நாங்க நிக்கிறோம். 18 இடத்துல என்ன திமுகவுக்கு சரிசமமா என்ன மோதக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால பலம் வாய்ந்த கூட்டணி, பலமான வேட்பாளர்னா அது அதிமுக தான். கேட்போம் திரு மனுஷபுத்திரன் அவர்கள்ட்ட. புதியவர்களை நிறுத்துவது அப்படின்றது ஒரு அரசியல்ல ஒரு புது முயற்சியெல்லாம் கிடையாது. ஏன் அதிமுக அதை கையாண்டிருக்கு நீங்க பார்க்கல? தாண்டி ஏதோ தனிநபர்கள் கிடையாது, அவங்க இரட்டை இலை சின்னத்தோடு அதிமுக அப்படின்னு நிக்கிறாங்க. ஸோ இப்போ களத்தில் உங்களுக்கு கடும் போட்டியை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த முகங்கள் இல்லையா? எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டார், கொடுத்தவர்களுக்கே கொடுத்திருக்கிறார்கள் என்று. அவர் சரியாக அந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். 50% புதுமுகங்கள், 50% சிட்டிங் எம்பிஸ். இப்படித்தான் இந்த 21ல் 11 பேர் வந்து புதியவர்கள், புதியவர்கள். அதனால் போகிற போக்கில் அவர் ஏதோ எல்லாருக்கும் கொடுத்தவங்களுக்கே கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. எலெக்ஷன்ல எப்பவுமே 2 விஷயங்களை பார்ப்போம். ஒன்று வின்னபிலிட்டி, அதாவது வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்கள், அதே சமயத்தில் புதியவர்களுக்கான வாய்ப்புகள். இது 2ஐயும் சமநிலையில் எந்த கட்சி பயன்படுத்துகிறதோ அந்த கட்சி தான் தேர்தலில் தன்னுடைய முக்கியமான வெற்றி வாய்ப்புகளை ஈட்ட முடியும். எங்களுடைய தேர்தல் அணுகுமுறை என்பது அந்த வகையில் சமநிலைத்தன்மை வாய்ந்தது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது அவர்களுடைய கட்சிக்கான தேர்தல் அணுகுமுறை என்பதை காட்டிலும் பாஜகவிற்கான ஒரு சுலபமான பாதையை அமைத்து தருவதற்கான தேர்தல் அணுகுமுறையாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். எப்படி? ஏனென்று கேட்டால், பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் முகங்களே கிடையாது. இந்த சூழ்நிலையில் எல் முருகன் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார். அவரை கொண்டு வந்து, அதாவது அவர் எம்பியாகவும் இருக்கிறார். ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய ஒருவரை இங்கு திரும்பவும் கொண்டு வந்து போட்டியிட வைக்கிறார்கள். மறுபுறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கவர்னராக இருப்பவரை ரிசைன் பண்ண வைத்துவிட்டு இங்கு கொண்டு வந்து போட்டியிட வைக்கிறார்கள். போட்டியிடவே மாட்டேன் என்று சொன்ன அண்ணாமலையை நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னார், அவரை போட்டியிட வைக்கிறார்கள். இப்படியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதே போல சில சினிமா பிரபலங்கள், அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்பு இவர்களுடைய கட்சியில் இணைந்தவர்கள், அவர்களுக்கு உடனடியாக சீட் கொடுத்து நிற்க வைக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், தாங்கள் தான் ஒரு பிரதானமான போட்டியாளர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். களத்தில் தாங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருப்பது போன்ற, அல்லது அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாப்புலர் ஃபேசஸ் என்று. இங்கே சிவசங்கரி அவர்கள் பேசுகிற போது ஒன்றை குறிப்பிட்டார்கள், அதாவது கொடுத்தவங்களுக்கே கொடுக்கிறது தான் பலவீனம் என்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் ஏற்கனவே கொடுத்தவர்கள் அனைவருடைய பெர்ஃபார்மன்ஸையும் மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று அவர் நினைக்கிறாரா? அவர்களிடம் மக்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்று அவர் சொல்ல வருகிறாரா? நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், எங்கள் மீது வைத்த விமர்சனத்திற்கு பதிலாக சொல்கிறேன். அதாவது அவர்களுடைய கட்சி யாருக்கு கொடுப்பது, கொடுக்காது, யாருக்கு சாதகமாக நடந்து கொள்வது என்றெல்லாம் அது அவர்கள் முடிவு செய்ய வேண்டியது. எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சாரத்துக்கு போறதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. ஆரம்பத்திலிருந்து எங்கள் கூட்டணி முழுமையாக இருக்கிறது. யாரையும் போல நாங்கள் ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம் என்று சவால் விடவில்லை. அதே போல யாருக்காகவும் நாங்கள் காத்துக்கொண்டு இருக்கவும் இல்லை. 5-6 வருடங்களாக தொடர்கிற இந்த வெற்றி கூட்டணி இன்டாக்டாக திரும்பவும் இந்த இடத்தில் சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தைகளை முடித்துக்கொண்டு நாங்கள் இந்த கூட்டணி தேர்தல் களத்திற்கு வந்திருக்கிறோம். ஒரு மிகச்சிறப்பான தேர்தல் அறிக்கை, ஒரு கூட்டணி கட்சிகளுடன் ஒரு உடன்பாடான ஒரு இணக்கமான மனநிலை என்று நாங்கள் களத்திற்கு முழுமையாக வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ் இன்னும் அது வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை என்றால், அவர்கள் தொகுதி உட்பட எல்லாவற்றையும் அறிவித்து விட்டார்கள். வேட்புமனு தாக்கல் செய்கிற வரைக்கும் ஒரு கட்சிக்கு அதற்கான உரிமை உண்டு. மற்ற கட்சிகளில் பாருங்கள், இன்னும் வேட்பாளர்களை கூட மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அறிவித்து விட்டு. அதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், செய்திகளை நாமும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, அதுல மற்ற கட்சிகளோட ஒரு அட்வான்டேஜ், இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கட்சி அதிக இடத்துல நிக்குது அப்படின்னா அது அதிமுக 33 இடங்கள்ல சும்மா நிக்கல, இரட்டையில சின்னத்தோட நிக்கிறது அப்படின்றப்போ அது ஒரு அட்வான்டேஜ் இல்ல. இல்ல, அவர்கள் தனியாக நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு யாரும் வரவில்லை என்பதால் தனியாக நிற்கிறார்கள். அது அவர்களுடைய சாய்ஸ் கிடையாது. அவர்களாக விருப்பப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைப்போம் என்றுதானே சொன்னார். எங்கே அந்த கூட்டணி வந்தது? அவர்கள் மிகவும் எதிர்பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த பாமக கூட கடைசி வரைக்கும் வரவில்லை. இப்ப எத்தகைய கட்சிகளோட அவர்கள் ஏன்னு கேட்டாங்கன்னா, நாங்க எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லைம்பாங்க. நீங்க கூட்டணியே தேவையில்லாம தான் இதுக்கு முன்னாடி போட்டிட்டீங்களா? 2016ல 2019ல எல்லாம் நீங்க கூட்டணி இல்லாம தான் போட்டிட்டீங்களா? என்னன்னா உங்க சாய்ஸ்ல அது இல்ல. இன்றைக்கு பார்க்கக்கூடிய களம் என்பது உண்மையில் எதிர்க்கட்சிகள் சிதறுண்டு போயிருக்கின்றன. எதிர்க்கட்சி கூட்டணி சிதறுண்டு போயிருக்கிறது. நாங்கள் ஒரு முழுமையான கூட்டணியோடு, இன்னொன்று கூட்டணி அமைக்கணுங்கிறதுக்காக நாங்க யாருக்கிட்டையும் போய் ரெய்டு நடத்துறது கிடையாது.
இல்லன்னா பாத்தீங்கன்னா முதலமைச்சர்களை கைது பண்றது கிடையாது, எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, இல்லன்னா உங்களை ஈடிய வச்சு மிரட்டுவோம், நாங்க மிரட்டுறது யாரையும். இது சித்தாந்த கூட்டணி, தத்துவார்த்த கூட்டணி. இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அராஜக ஆட்சிக்கு, பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான ஒரு கூட்டணி. கேக்குறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் நிராகரிக்கப்பட்டாங்க. என்ன சார் சம வாய்ப்பு, சமூக நீதின்னு யார் சார் பேசுறது? அதெல்லாம் என்ன, எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு சமூக நீதி. சமூக நீதினா எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கணும்ல. ஜனநாயகத்துல எல்லாருக்கும். அதுதான் நான் சொல்ல சார், நான் தவறா சொல்ல, நாம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறோம் சார். அதுதான் சமூக நீதி. கியூல நிக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுக்கணும். நிராகரிக்கிறது இல்ல, நிராகரிக்கிறது இல்ல. எல்லாரும் எம்பிக்கள் யாருமே முன் வரலன்ற சார், அது அவருடைய கற்பனை சார். பின்ன அவர் என்ன குற்றச்சாட்டு வைப்பார்? அப்புறம் காத்திருக்கவில்லைன்னா நாங்க யார் காத்துருந்தோம்? அவங்க தான் சதா காத்துட்டு இருந்தாங்க. அவங்க தொகுதி காங்கிரஸ், நாங்க யாருக்கு 10 தொகுதி கொடுத்து சமரசம் செய்யல சார். நாங்க யாருக்கு 10 தொகுதி கொடுத்து சமரசம் செய்யல. ஆளுமையோடு எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணும் நாங்க கொடுத்தோம். யாரை நாங்களும் எந்த காலத்திலயும் நாங்க காத்திருக்கிறோம். போன தடவை காங்கிரஸ்க்கு என்ன கொடுத்தோமோ அதான் இந்த தடவையும். நீங்க 65 சீட்டு 45 சீட்டு கொடுத்திருக்கீங்க. 10 சீட்டு நாங்க யாருக்கு கொடுக்கல. நாங்க ஆளுமையோட தனித்து எங்க சொந்த கால்ல தான் நிக்கிறோம். நீங்க நிராகரிக்கப்பட்டவங்கன்றது கிடையாது. எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கணும்ன்றது தான் சமூக நீதி. எந்த சின்ன சின்ன கட்சிகள் கூட மதிக்க தயாரா இல்ல. யாரே நீங்க சார், மக்கள் தான் சார் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் தான் சார் ஹீரோ, நீங்க இல்ல ஹீரோ. நீங்க பாருங்க, தேர்தலுக்கு பிறகு பாருங்க. இல்ல ரெண்டு பேரும் பேசிட்டாங்க, அந்த டிபேட் அங்கேயே நிப்பாட்டலாம். ஓகே, திருச்சி வேலுசாமி, இங்க வேட்பாளர் பட்டியலை பத்தி, வேட்பாளருடைய பிளஸ் மைனஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேசிட்டு இருக்கோம். வேட்பாளர் பட்டியல் எங்க அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமையில காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் மட்டும்தான் இன்னும் வேட்பாளர் பட்டியல் வெளியில. வேட்பாளரை அறிவிக்காதது பலவீனங்கிறீங்களா? அறிவிச்ச வேட்பாளர் எனக்கு வேண்டாம் சாமி விட்டுட்டு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்றது பலவீனம். பாஜக சொல்லுவீங்களா? ரெண்டு உங்களுக்கே புரியுதே. ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க ரெண்டு இடத்துல. ஏற்கனவே இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? பிரதமருடைய சொந்த ஊர் குஜராத், அந்த ஊர்ல அவங்க அறிவிச்ச வேட்பாளர் இன்னைக்கு 2 பேர் எனக்கு வேண்டாம் என்ன விட்டுருங்கன்றாங்க. வேட்பாளர் எப்ப அறிவிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, அது வெற்றி பெறாங்களாங்கிறதா முக்கியம். சினிமாவில் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல யார் ஃபர்ஸ்டா வர்றாங்கிறது இல்ல, கடைசியில யார் ஃபர்ஸ்டா வர்றாங்கிறது தான். எங்களுக்கு வேட்பாளர் யாருன்னே தேவையில்லை, மக்கள் தெளிவா இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் கை சின்னம் ராகுல் காந்தி. இதுக்கான ப்ரொசீஜர் இருக்குல்ல சார், நீங்க பாருங்க, நாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தொகுதி ரீதியா பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வேட்பாளர் எல்லாம் எப்படி போவாங்க? காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட தொகுதி இல்ல. எங்க காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட தொகுதி காங்கிரஸ் கை சேர்ந்து நேத்து கூட கூட்டம் நடந்துச்சு. வேட்பாளர் எல்லாம் எங்க வேட்பாளர் அதை பத்தி என்னங்க இருக்கு? அப்ப எல்லா வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா? இன்னைக்கு கூட இப்பதானே பாத்தீங்க, அவங்க அறிவிச்ச வேட்பாளர் மாத்தி தூத்துக்குடியில போட்டிருக்காங்களா? தூத்துக்குடிக்கு புது வேட்பாளர், அதிமுக தான் நெல்லை வேட்பாளர் மாத்திருக்காங்க. சிம்லா முத்து சொல்லணும் சொல்லும் போது அம்மையார் சொன்னாங்க எங்களை படிச்ச வேட்பாளர்கள் தான் போட்டிருக்காங்கன்னு. ஆனா அவங்க தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற எம்ஜிஆர் என்ன படிச்சிருக்காரு? அவரே சொல்லியிருக்காரு, சத்தியம் தான் நான் படித்த புத்தகமானு. படிப்பு என்பது அரசியலுக்கும் படிப்புக்கும் பெரிய ஒற்றுமை இல்ல. படிக்காத பல பேர்கள் சாதனை செஞ்சிருக்காங்க, படிச்ச பல பேர்கள் நாட்டை கெடுத்திருக்காங்க. அதனால படிப்பு அல்ல, அரசியல் என்பதற்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பார்க்கணுமே ஒழிய வெறும் படிப்பு பார்ப்பது அல்ல. அவங்க வாரிசே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. ஜெயக்குமாருடைய பையன் நிறுத்துறத பத்தி, அதுக்கு பேர் வாரிசா இல்லையான்னு எனக்கு தெரியல. வாரிசா இல்லையா என்பது தியாகம் பண்றதுக்கு இத்தனை தலைமுறையை அவங்க தியாகம் பண்ணிருக்காரு, ஏன் சொல்ல மாட்டீங்க? எங்களை பொறுத்த மட்டும் நாங்க தெளிவா இருக்கிறோம். கடைசி நேரத்தில் நாங்கள் அறிவித்தாலும் தமிழ்நாட்டும் பாண்டிச்சேரி சேர்த்து 10 இடங்களில் தாமதம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணிகளா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அணி என்பதற்கு அழகுன்னு பொருள், அப்படிதான் சொல்றீங்க. அதான் பிணிகளை எதிர்த்து நாங்கள் அணி அமைக்கிறோம். ஓ சரி, ரைட், ஓகே. நான் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள்ட்ட, பிரபலங்களை நிறுத்தினால், தெரிந்தவர்களை நிறுத்தினால் வெற்றி பெறலாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறதா? அதுல இன்னொரு பார்வை, முகங்கள் இல்லாததால் முகங்களை தேடி தேடி கவர்னரா இருக்க ஒருத்தர் ரிசைன் பண்ண வச்சுட்டு நிக்க வைக்கிறாங்க, மினிஸ்டரா இருக்கவர் எம்பியா இருக்காரு, ராஜ்யசபா எம்பியா, அவரை நிக்க வைக்கிறாங்க அப்படின்னு அந்த வாதங்களும் வைக்கிறாங்கல்ல. நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த தேர்தல் மிக சுவையான ஒரு தேர்தல். என்னன்னு கேட்டால் 3 பெரிய அணிகளாக இங்கே பிரிஞ்சு நிற்கிறாங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் முன்னாடி பேசின திமுக அன்பரும் சொன்னாங்க, அண்ணனும் சொல்கிறாங்க, அதாவது அடையாளம் இல்லை அப்படின்றவங்க மிக பெருத்த அடையாளத்தோடு இன்றைக்கு வெளிவந்திருக்கிறோம். இதில் நீங்கள் எதை குறைங்கிறீங்களோ அதுதான் நான் ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன். அதாவது
ஒரு ஒரு கவர்னருடைய பதவி வேண்டாம், நான் மக்கள் தொண்டுக்கு வரேன், அதை விட உச்சபட்ச அதிகாரம், சௌகரியமான நிலைப்பாடு எந்த ஒரு மனிதருக்கும் கிடைக்காது. அதை ஒருத்தர் தியாகம் பண்ணிட்டு வராங்கங்கிறப்ப அவங்களுடைய எண்ணத்தை நம்ம பாராட்டணும். நான் வந்து 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருக்கேன், இது இந்த சௌகரியம் எனக்கு போதும், இந்த வசதி அதிகார உச்சம் போதும் அப்படின்னு அவங்க நினைக்கல. திரும்ப களத்தில் இறங்கி மக்களோட போராடுற எனக்கு இதில் இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிற தேர்தல். அதே மாதிரி முகங்கள் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? எங்களுடைய முகம் உலகத்திலேயே பிரபலமான முகம் நரேந்திர மோடி அவர்களின் முகம். என்ன தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் இருக்கிற எங்கள் மாநில தலைவர் வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய மிக கவர்ச்சி மிகு தலைவராக, படித்தவராக, இளைஞராக, துடிப்போடு இருப்பவராக, மக்களுக்கு ஒரு புதிய சித்தாந்தத்தை திராவிடத்திலேருந்து நான் மீட்டு எடுத்துகிட்டு வர்றேன் அப்படிங்கிறார் அவர். அதனால் இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய எழுச்சி மிகு தலைவராக உருவாயிருக்கார். முகம்ங்கிறது அவர் முகம்தான். எங்கள் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தொகுதிகளிலும் அண்ணாமலை அவர்களின் முகம்தான் வெளிப்படும். பாரத பிரதமர் மோடி அவர்களின் முகம்தான் வெளிப்படும். எப்படி திமுக தலைவர் சொன்னாரோ 40 தொகுதியில் ஸ்டாலின் மாதிரி 40 தொகுதியில் அண்ணாமலை தமிழ்நாட்டில் சொன்னார். எங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முகம் வெளிப்படும். அதில் எதுக்காக இதை சொல்கிறோன்னா, அவர் 10 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி, அவருடைய நாட்டுக்காக அவர் செய்த சேவைகள் எந்த அளவுக்கு பாரதத்தின் பெருமைகளை எந்த வெளிநாட்டுக்கு போகிற இந்தியரையும் கேட்டு பாருங்க, அவங்க கடவுச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறப்ப நெஞ்சு நிமிர்த்திட்டு போகிறாங்க. அதனால் அந்த பெருமை மிகு தலைவரை, உலகமே கொண்டாடக்கூடிய விஸ்வகுருன்னு கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரை மக்கள் வந்து ஏற்கனவே ஏற்றுக்கிட்டாங்க. இந்த தேர்தலில் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் அணி, கூட்டணி, பிரிவு என்ன வேணால் வச்சுக்கோங்க, யார் களத்தில் நிற்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை. மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆகப் போகிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் விடை கொடுத்து விட்டாச்சு. மொத்த இந்தியாவில் அகில உலகத்தில் இருக்க ஊடகங்களும் திரும்ப பாஜக ஆட்சிக்கு வருதுங்கிறத அறுதிட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் வரப்போகிறார்கள் மட்டும் என்பதுதான் கேள்வியா இருக்கு. அது 400க்கு மேலேங்கிற ஒரு இலக்கு நாங்கள் வச்சுட்டு செயல்படுறோம். இப்போ எங்களுடைய இலக்கும் அணுகுமுறையும் வேகமும் எங்களுடைய செயல்பாடும் அந்த 400ஐ தாண்ட வேண்டுமே என்ற இலக்கை நோக்கித்தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோமே தவிர வெற்றியை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. காங்கிரஸ் என்பது துடை தெரியப்பட்டது, அது வந்து முடிந்து போன ஒரு கதையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா எங்கள் தலைவர்கள் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. அந்த கோஷத்தில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு. அதனால் வரப்போகிற தேர்தல் மிக அதிகமான அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றியை தரும். குறிப்பாக தமிழகத்தில் தரும். குறிப்பாக தமிழகத்தில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை குவிப்போம். சின்ன குறுக்கீடு. நம்ம சகோதரர் நான் சொன்னா கோச்சுக்குவார். 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சியுடைய சாதனை உலகமே பாராட்டுதுன்னு நான் சொல்லலைங்க, நீங்க சொல்லலைங்க, அம்மையார் கூட சொல்லலை. அவங்க கட்சியினுடைய கூட்டணி கட்சி பாஜக தானே. பாஜக பாமகவுடைய தலைவர் ராமதாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதுல இந்த பாஜகவுடைய ஆட்சியை பற்றி நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்கன்னு கேட்கிறாங்க. 0க்கு கீழே அப்படின்னாரு. ஆனா நான் சொல்லுங்க, என் மேல கோச்சுக்காதீங்க, உங்க கூட்டணி கட்சி தலைவர் தான் சொன்னது உங்களுடைய இந்த ஆட்சியுடைய சாதனை 0க்கும் கீழே அப்படின்னு. ப. சிதம்பரம் அவர்கள் இந்தியா டுடேக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த ஆட்சி மிக அற்புதமான நிதியை வந்து கையாண்டிருக்காங்கன்னு ஒரு பாராட்டு. எங்கிட்ட கேட்க வேண்டாம், நீங்க இணையத்துல போய் இந்தியா டுடேல படிச்சு பாருங்க. மோடி அவர்களின் ஆட்சி மிக சிறப்பாக இருக்குன்னு பாராட்டி இருக்கிறார். வேணா பாருங்க. நீங்க மத்த கட்சிக்கு போகாதீங்க. காங்கிரஸ் கட்சியின் நிதியை கூட்டணி கட்சி தலைவர் சொன்னதை ஒத்துக்க மாட்டீங்களா? உங்க கட்சி தலைவர் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? பாராட்டுறாருங்க, நீங்க பக்கத்துல அதோட இன்னொன்னு சொன்னாரு, பெரிய தியாகம் செய்தான்னு சொன்னாரு. கொல்லந்தெருவில் ஊசி விற்க வைத்திருக்கிறார். உலகமே வியந்து பார்த்த கேப்லான் முதலமைச்சர் அந்த காமராஜ் தன்னுடைய பதவியை விலகிட்டு கட்சிக்கு சேவை செய்ய போனார். அது அந்த தியாகமும் இதுவும் தியாகமா? அந்த காமராஜரே தோற்கடிக்கப்பட்டார் தானே. அவர் யார் தோற்கடிச்சாங்களோ அவங்களோட தான கூட்டணியில இருக்கீங்க. அந்த காமராஜர் யார் உயிரோட கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு தெரியும். அதனால தான் எச்சரிக்கையா இருக்கோம். கூட்டணியில இருக்கீங்க. நாங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கோம். எந்த காமராஜரை நீங்க தோற்கடிச்சீங்களோ அந்த காமராஜர் கூட தானே இப்ப அந்த திமுக காமராஜர் ஜனநாயகத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர். ஓகே 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 கூல். நான் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட, திரு கோட்டீஸ்வரன், பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல்ல சர்ப்ரைஸ் அப்படின்னா கரூர் தொகுதியை சேர்ந்த அண்ணாமலை வந்து கோவையில் நிற்கிறார். பிரதமர் சொன்னார் நான் நிற்கிறேன் அப்படின்றாரு. கவர்னர் வந்து ஒரு செட்டில்டு போஸ்ட் அல்லது உயர்ந்த போஸ்ட் அங்கேருந்து வந்து திரும்ப தென் சென்னையில் தமிழிசை நிற்கிறாங்க. ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை நிற்க வைக்கிறாங்க. சமீபத்தில் சேர்ந்த ராதிகாவை நிற்க வைக்கிறாங்க. இந்த வேட்பாளர் தேர்வு எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திமுக வந்து ஒரு
நிறைய ஹெவி வெயிட்ஸு இல்லை வாரிசு தலைவர்கள், பணம் அதிகமாக இருக்கிறவங்க, செல்வந்தர்கள், அந்த மாதிரி கேண்டிடேட்டை வந்து ஃபஸ்ட்டே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. திமுகவோட லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் லிஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து இந்த வெற்றி வாய்ப்பை பற்றி இப்போ பேசலை. நான் பேசுகிறது வந்து பணம் அதிகமாக யாரெல்லாம் செலவு பண்ண முடியுமோ அந்த லிஸ்ட்டில் வரேன் நான். அப்படி பார்க்கும்போது திமுக வந்து ஒரு 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 பிரம்மாண்டமான வேட்பாளர் வந்து நிறைய இடத்துல நிறுத்தியிருக்கிறாங்க. ஆராசா அவர்கள், அதுக்கப்புறமா வந்து கனிமொழி அவர்கள், மத்திய சென்னையில் தயாநிதி மாறன், அப்புறம் கலாநிதி வீராசாமி, அந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஆர்பி ராஜா, அது மாதிரி அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான லிஸ்ட்டு. ஸோ ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் பவர்ஃபுல் டிஎம்கே பொறுத்தவரைக்கும் பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஒரு பேசு பொருளாக ஒரு முக்கியம் கலந்த ஒரு வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அறிவிப்பு பண்ணியிருக்கு. நீங்களே அதை நெறியாளர் எனக்கு முன்னாடியே கரெக்டாக கோடிட்டு காமிச்சிங்க. கவர்னர்லேருந்து ஆரம்பித்து சிட்டிங் எம்எல்ஏ வரலாம் இறக்கியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் நிற்பாரா நிற்க மாட்டாரா, ஏன் எல்முருகன் வந்து எப்போ பார்த்தாலும் ராஜ்யசபா ரூட்டில் போகிறாரு, லோக்சபாவில் ஏன் நிற்க மாட்டேன்றாரு, இந்த மாதிரி ஒரு பேசு பொருள் விமர்சனம் இதெல்லாம் இருந்தது பாஜக மேலே. அந்த பாஜக கட்சி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்க கட்சியில் இதுக்கு மேலே வேட்பாளரே இல்லை, அவங்கக்கிட்ட என்னென்ன பெஸ்ட்டு இருக்கோ அந்த வேட்பாளர் எல்லாரையும் தூக்கி தேர்தலில் நிறுத்திட்டாங்க. அவங்க ஓட்டு நல்லா வாங்கி ஜெயிக்கிறாங்களா, இல்லை ஒரு சில இடத்துல 3வது 4வது இடத்துக்கு போகிறாங்களா, இல்லை 2வது இடத்துக்கு போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு பேசு பொருளாக இன்றைக்கி மாறி இருக்குது. மூன்றாவது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, இன்றைக்கி தலைப்போடு ஒற்றி பார்க்க வேண்டியது அதிமுகவோட லிஸ்ட்டு. இந்த அதிமுகவோட லிஸ்ட்டு வந்துட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது நல்ல ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம்னா, புதுமுகங்கள் போட்டால், நானுமே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புதுமுகம் தானே, புதுமுகங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும், எங்கள் கட்சி வந்து ஒரு ஜனநாயகமான கட்சி, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறார். அது நாகரிகமாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பதிலாக தெரிகிறது. ஆனால் அதற்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க நுனி அரசியல் என்னென்னா, வெளிப்படையாக பேசிடுவோமே, மக்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி வாக்கு அரசியல் என்பது பண அரசியலாக மாறிவிட்டது. நீங்கள் ஒரு லோக்சபா தேர்தல் நிற்கணும்னா மினிமம் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் தேவை. ஏன் 10 கோடி ரூபாய் சொல்கிறேன்னா, 5லேருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், கிட்டத்தட்ட நீங்கள் 10 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் போய் நேரடியாக பார்க்கணும், இல்லை ஓட்டு கேட்கணும், இல்லை பிரச்சாரம் பண்ணணும். அப்போது இதெல்லாம் பண்ணணுன்னா ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணால் எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றது எல்லா வேட்பாளருமே யோசிப்பாங்க. செல்வந்தர்களுக்கு ஒரு 10 கோடியோ 20 கோடியோ 30 கோடியோன்றது ஒரு பிரச்சனை கிடையாது. என்னதான் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இவ்வளோ தான் நீங்கள் செலவு பண்ணணும் ஒரு சீலிங் வச்சாலும் அதுக்குள்ளெல்லாம் வந்து செலவே பண்ண முடியாதுன்னு ஐயா ப. சிதம்பரம் முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்லிவிட்டு அந்த சீலிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதை வைத்து பார்க்கும்போது அதிமுகவில் நிறைய பேர் தேர்தல் நிற்கிறதுக்கு முன் வரலையோ அப்படின்ற ஒரு ஐயம் வருது. நான் ஒரு சில பேர் பட்டியலை படிக்கிறேன். அதிமுகவில் வந்து முக்கிய வேட்பாளர்களோ வலிமையானவர்களோ இல்லை மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சியெலாம் இல்லை. நான் ஒரு சில பேர்களெல்லாம் படிக்கிறேன். ஐயா திரு டி ஜெயக்குமார், பெஞ்சமின், மாஃபாய் பாண்டியராஜன், எம்சி சம்பத், சிவி சண்முகம், கேசி வீரமணி, விஎம் ராஜலட்சுமி, அப்புறம் ராஜேந்திர பாலாஜி, கோகுல இந்திரா, வளர்மதி, சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், பாலகங்கா, கு சீனிவாசன். இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் வந்து மாவட்ட செயலராக இருந்தவங்க, இல்லை முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. இப்போ நான் படித்தது வந்து 13 பேர். அது கூட நீங்கள் வந்து ஓஎஸ் மணியன் சேர்க்கலாம், தம்பிதுரை சேர்க்கலாம், தலவாய் சுந்தரம் சேர்க்கலாம், நத்தம் விஸ்வநாதன் சேர்க்கலாம். இப்போ சேர்த்திங்கன்னா இப்போ நான் இப்போ சும்மா வந்து உட்காந்து எழுதுனதுல 20 பேர் வருது. அப்போ இந்த 20 பேரில் ஒரு 10 பேரை தேர்தலுக்கு இறக்கி விட்டுருந்தா இன்னைக்கு தலைப்பு வச்சது இன்னைக்கு மேபி அதிமுக நம்ம அதை கேட்டோம்னா என்னன்னா, அப்போ அவர் எம்பி ஆயிட்டாருன்னா இங்க ஒரு பை எலெக்ஷன் வரணுமா, அது கூட நம்ம தவிர்த்துலாம்ல. எம்எல்ஏஸ் நிறுத்துறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நிறுத்தாம அப்படி கிடையாதுங்க. கரெக்ட் இல்ல அதாவது இப்படி நினைச்சா பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு நயினார் நாகேந்திரன் நிறுத்தணும்? அதான் முருகன் தான் ஆல்ரெடி ராஜ்யசபால இருக்காரு, எதுக்கு நீலகிரிஸ்ல நிறுத்தணும்? எதற்கு தமிழிசை வந்து கவர்னரா இருக்கவங்கள கவர்னர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிக்க சொன்னோம்? தே ஹவ் டேக்கன் திஸ் எலெக்ஷன்ஸ் வெரி வெரி சீரியஸ். அவங்க 40 தொகுதியில் அட்லீஸ்ட் எங்களுக்கு 4 வராதா, இல்லை 2 வராதா, இல்லை 1 வராதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே வந்து டிடிவி தினகரன் எதுக்கு போய் தேனியில் நிற்கணும்? எதற்கு வந்து ஓபிஎஸ் போயிட்டு வந்து உங்களுக்கு ராமநாதபுரம் இதில் நிற்கணும்? ஏன் நிற்கிறாங்க? அவங்க வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்குன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அந்த டேஞ்சரை வந்து எங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணிக்க தவறிட்டாரோன்றது மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் 2வது வரீங்களா 3வது வரீங்களான்றது தான் இப்போ முக்கியம். யார் ஜெயிக்கிறான்றது கூட இல்லை. ஏன்னா நிறைய கட்சிகள் இந்த தேர்தலோட காலாவதி ஆகிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுமே ஏதோ ஒரு சில கட்சிகளுக்கு வந்து கணக்கு போட்டு மக்கள் முச்சு விடுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் தான் நிற்கிது. நிறைய கட்சிகள் வரும், அதுக்கப்புறம் தேஞ்சி கூட்டணிக்கு போய் அதுக்கப்புறம் கூட்டணிக்கும் இல்லாமல் சின்னமும் கிடைக்காம they will continue to be a registered party but not even a recognized party. மக்களோட அங்கீகாரம் என்பது பிரதான கட்சிகளுக்கும். நான் அதுல இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதிமுக யாருன்னு அடையாளம் தெரியாத ஒருத்தர் கூட நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு வரலாறுகள் சொல்லுவாங்க. அந்த வரலாறு இந்த இடத்துல பொருத்தி பார்த்தா கரெக்டா இருக்குமா நான் கேட்கிறேன்.
ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக இல்ல செயலாளர் அந்த அந்த வாய்ப்பு வரலாறை நீங்க பொருத்தி பாருங்க. அப்படி கரெக்ட் அந்த வரலாறை பொருத்தி பார்க்கும்போது ராயபுரமனோ, குமரகுரு, ஜெயவர்தன், லோகேஷ் தமிழ்செல்வன் ஊட்டியில், அப்புறமா வந்து புதிய தமிழகத்தை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள், சரவணன் எக்ஸ்எம்எல்ஏ, காஞ்சிபுரத்தில் ராஜசேகர். இப்போ இந்த வேட்பாளர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நன்கு பரிச்சயமானவர்கள், நல்லா செலவு செய்யக்கூடியவர்கள், கட்சிக்காரர்களோட அணுகுமுறை நல்லா செய்கிறவங்க. இப்போ 32, 33 இந்த 7 கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் 25 வந்து புதுமுகங்கள். நீங்கள் சொல்லுங்கள், டிஆர் பாலு அவர்களோட செல்வாக்கு எதிர்த்து, ஜெகத் ரட்சகனோட செல்வாக்கையோ இல்லை பணபலத்தையோ எதிர்த்து, இல்லை ஐயா துரைமுருகனோட புதல்வன் அவர் வேலூரில் வந்து கதிரானந்தை எதிர்த்து, இல்லை மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய தயாநிதி மாறனை எதிர்த்து இந்த புதுமுகங்கள்லாம் நீங்கள் போடும்போது அவங்க தாங்குவாங்களா? யதார்த்தமாக பேசுவோம் நம்ம. அவங்களோட பணபலம் என்ன, அவங்க எவ்வளோ தொழில் நிறுவனம் நடத்துகிறாங்க, கல்வி நிறுவனம், இதற்கு வந்துட்டு நீங்கள் ஒன்றிய செயலாளர் இவங்களுக்கு சட்டமன்றத்தில் சீட்டு கொடுக்கலாம், மேயர் ஆக்கலாம். இல்லை ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுகவில் சாய்ஸ் இல்லாமல் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இதே வந்து தலைமை ஒரு பேச்சுக்கு செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் வேட்பாளர் நான் இப்போ படித்தேன் பாருங்கள். இவங்க அதாவது இன்னைக்கு அதிமுகவோட அந்த வாக்கு வங்கியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் அந்த கட்சிக்காரர்கள் எல்லாம் இருக்காங்க. ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒருத்தர் மீது வந்து இந்த விஷயம் போச்சு? நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் ரிசைன் பண்ணிட்டு ஒரு எம்பி நின்றுட்டு அதுக்கப்புறம் பலத்தை இப்போ ஒருவேளை 2 சீட்டில் ஓபிஎஸ் அவர்களும் தேனியில் வந்து டிடிவி தினகரன் ஜெயிச்சிடுறாங்க, அப்போ திருப்பி பிரச்சனை வருதா கட்சிக்கு? நீங்களும் ஒரு 2-3 எம்பி ஜெயிச்சுட்டா அந்த பிரச்சனையே முடியுது இல்லை? அதிமுக யாருன்றது இது எல்லாமே ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில போட்டுட்டு மிச்ச முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒதுங்கி இருக்கிறாங்களோன்ற அந்த ஒரு ஐயா இருக்கு. எல்லா அரசியல்வாதிகளும் நம்ம செலவு பண்றோம். முடிச்சிருங்க. அதாவதுங்க, தேர்தல் செலவு என்பது தீபாவளி பட்டாசு மாதிரி. நான் இப்போ ஒரு 5 கோடி செலவு பண்ணுறேன், 10 கோடி செலவு பண்ணுறேன்னா, தேர்தலில் நான் தோத்துட்டேன்னா அந்த பணத்துக்கு எதுவுமே கிடையாது, அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு. அது என்ன, நம்ம தந்தி பத்திரிகையிலோ மாலை மலர்லையோ இவர் வெற்றி பெற்றார், இவர் தோல்வி பெற்றார், இவ்வளவு ஓட்டு, இவ்வளவுதான் வரும் செய்தி. அதை தாண்டி அதுல எதுவும் இல்லை. இதெல்லாம் யோசிப்பாங்கல்ல வேட்பாளர். ஓகே சிறிய குறுக்கீடு மட்டும். இல்ல சார், எங்களுக்கு ஒரு கட்சிக்குன்னு ஆட்சி மன்ற குழு இருக்கு. யார் விருப்பமனை கொடுத்திருக்காங்க, யாருக்கு என்னென்ன செல்வாக்கு இருக்கு, பின்புலம் இருக்கு, எல்லாம் இது. இப்போ மனுஷபுத்திரம் கூட என்ன சொல்றாரு பாருங்க, வேட்பாளரை வந்து பாஜகவுக்கு ஆதரவு. என்ன சார், மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் புயல் வந்தாலும் எந்த இயற்கை சீற்றம் வந்தா எல்லாத்துக்கும் எந்த மாதிரி வேட்பாளரை கொண்டு வந்தாங்க? புரட்சி தலைவர் எந்த வேட்பாளரை கொண்டு வந்தாரு? என்ன சார் பேசுறீங்க நீங்க? இது ஒரு கட்சி, நாங்க வந்து வலிமையா இருக்கும், நாங்க நம்புறோம். அந்த கேள்வி நான் வச்சேன். புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் யார் சொல்லணும் தெரியுமா? மக்கள் சொல்லணும் சார். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த யாரும் ஹீரோ கிடையாது சார். ஒரே ஒரு கடைசியா சொல்றேன், யாரும் ஹீரோ கிடையாது, மக்கள் தான் ஹீரோ. இல்லனா அவங்க கொடுத்தாங்கன்னா ஜீரோ தான். சிறிய குறுக்கீடு மட்டும் கேட்டீங்க. அதாவது சகோதரி அவர்கள் வந்து சிவசங்கரியோட வாதம் ஓரளவுக்கு நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலே தம்பிதுரையை, தலவாய் சுந்தரம், ஓஎஸ் மணியம், நத்தம் விஸ்வநாதன் இது போன்ற சீனியர் அமைச்சர்களையோ இல்லை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ களத்தில் இறக்குனாங்க. இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா இல்லை, இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிறது ரெட்டலை ஒண்டி தான். அப்படி இருக்கும்போது இந்த செல்வாக்கு படைத்த முன்னாள் அமைச்சர்களையோ இல்லை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையோ நாங்கள் ஏதாவது செலவு பண்ணுவோம் இல்லை கட்சிக்கு உழைப்போம்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். அந்த உயர்மட்ட குழுவோ இல்லை மாவட்ட செயலாளர் குழுவோ, குறைந்தபட்சம் மாவட்ட செயலாளர்கள் நிறைய இடத்துல நிக்கலங்க. சட்டமன்ற உறுப்பினரா இல்லனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எம்பி சீட் வேண்டாம் அப்படின்னு தள்ளி இருக்கிறது எப்படி இருக்கு? சிறிய குறுக்கீடு மட்டும். அது மட்டும் அவர் சொன்னப்ப சொன்னாரு. கோடீஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கோடீஸ்வரன்கள் தான் நிக்க முடியும் தேர்தல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. பணம் தான் இங்க பிரதானமா இருக்கு அப்படிங்கிறார். ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை பணத்தை பிரதானமாக இல்லை. எங்கள் மாநில தலைவர் தெளிவாக இன்று காலையில் பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்கார், ₹1 கொடுக்க மாட்டோம், மக்கள் சக்தியை மட்டும்தான் நாங்கள் நம்பி நிற்கிறோம். ₹1 கொடுக்க மாட்டோம். ஓகே, பட் பிராக்டிகலா செலவு பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது இல்லை எவ்வளவு செலவு பண்ணலான்னு. ஆமா, அதுல கோடிகள் வந்துடுது இல்லை. அது வரையறுக்கப்பட்ட அளவில் தான் செலவு பண்ண முடியும். அதற்கு மேற்கொண்டு எப்படி பண்ண முடியாது? ஊழல்ல சம்பாதிச்சவங்க மட்டும்தான் அந்த செலவு பண்ண முடியும். வேட்பாளர்கள் பலத்தில் முந்தும் கூட்டணி எது விவாதித்து வருகிறோம். திரு மனுஷபுத்திரன் அவர்கள்ட்ட வேட்பாளர் பாஜக வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு பிறகு களம் திமுக விசஸ் பாஜகன்னு மாறி இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பாஜகவை விமர்சிச்சீங்க. ஆனா இன்னைக்கு அந்த வேட்பாளர்களையும் இங்க ஒரு ஸ்டார் நின்னா அவரை விமர்சிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்களோ? அதாவது நாங்கள் பாஜகவை இங்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக பொருட்படுத்தவில்லை. ஒன்றிய அரசை பயன்படுத்தி கொண்டு இங்கு தமிழ்நாடு அரசிற்கு கொடுக்கிற நெருக்கடிகளும் அவர்கள் எங்களுக்கு எதிராக பரப்புகிற பொய்களும் எங்கள் மீது செலுத்தவில்லை. இப்போ பொன்முடி அவர்களுடைய பதவியேற்பு விஷயத்தையே நீங்க பாத்தீங்க. சட்டவிரோதமாக ஒரு ஆளுநர் செயல்படுகிறார். உங்களுக்கு சட்டம் தெரியாதா? சட்டம் படிக்க மாட்டீங்களான்னு உச்ச நீதிமன்றம் அவரை பார்த்து கேட்கிற அளவிற்கு ஒரு வன்மத்தோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சட்டப்படி பதவியேற்க வேண்டிய ஒரு அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஒரு ஆளுநர் மறுக்கிறார். இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால்,
அந்த அளவிற்கு இன்றைக்கு அவர்களுடைய அராஜகத்திற்கு எதிராகத்தான் நாங்கள் இங்கு பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்கிறோமே தவிர, எங்களுடைய பிரதான எதிரி அதிமுக தான். அரசியல் ரீதியாக எங்களுக்கு எதிர்க்கட்சி எதிரான நிலையில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக தான். ஆனால் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி என்பது, இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக நாங்கள் இருப்பதனால் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய கொள்கைகளை கடுமையாக விமர்சிக்கிறோம். காரணம், இது நாடாளுமன்றத்திற்கு நடக்கிற தேர்தல். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான மாற்றத்திற்கான ஒரு தேர்தல். அந்த அடிப்படையிலும் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் செய்து வருகிற துரோகங்களுக்கு அவர்கள் செய்கிற அதற்கான ஒரு எதிர்வினையாகவும் விமர்சிக்கிறோம். பட் பாஜக ஒரு பொருட்டா கருதலைன்னு சொல்றீங்க. ஆனா கோவை தொகுதியில் கம்யூனிஸ்ட் இருந்து கேட்டு பெற்றதுல அண்ணாமலை நிக்க போறாரு, அங்க திமுக நின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்த செய்திகள் தானே இதெல்லாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவர்களுக்கு அரசியல் களத்தில் அவர்கள் தங்களுக்கு பாத்தீங்கன்னா 400 இடம் கிடைக்குங்கிறாங்க. தமிழ்நாட்டுல நாங்க 25% ஓட்டு வங்கி வச்சிருக்கோம்னு பேசுறாங்க. இது எல்லாமே கட்டுக்கதைகள். அப்படி இருக்கிற போது தேசிய அளவில் இந்தியா கூட்டணியை நாங்கள் வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அதே சமயத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு எம்பியும் முக்கியம். இந்தியா கூட்டணியுடைய வெற்றிதான் இந்தியாவினுடைய ஒரு புதிய விடுதலைக்கான ஒரு அடித்தளம். அந்த அடிப்படையில் நாங்கள் முழுமையாக வெற்றியை உறுதி செய்வது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு அவர்கள் இழைக்கிற துரோகங்களை அம்பலப்படுத்துவது மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால் அரசியல் கட்சியாக அவர்கள் எங்களுக்கு சமமான எதிரி அல்ல. நான் இதை திரும்ப திரும்ப கூற விரும்புகிறேன். நாங்கள் அதிமுகவை நாங்கள் எங்களுடைய அரசியல் ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம். இவர்கள் குறுக்கு வழியில் இங்கே நுழைகிறார்கள். அதற்கு ஒரு மிக அடிப்படையான ஒரு விஷயம் இன்னொன்னு, நீங்க தொடர்ந்து இந்த விஷயங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முழுக்க அவர்கள் தமிழ்நாட்டிற்குள்ளாக அவர்களுடைய அரசியல் பலம், நான் இதைத்தான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஊடகங்கள் வழியாக மட்டுமே முன்னிறுத்தப்பட்ட முகங்களை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். அதை தாண்டி கிரவுண்ட் பாலிடிக்ஸ்ல அவங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது, எந்த இடமும் கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய நிலை என்னவென்று சொன்னால், அது பாத்தீங்கன்னா ஒரு வலுவான கட்சி, ஒரு அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதில் யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதில் அனுபவம் வாய்ந்த அந்த கட்சி கட்டமைப்பை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் யாரும் தேர்தலில் போட்டியிட முன்வரவில்லை என்றால், நான் திரும்பவும் சொல்கிறேன், அது தோற்றுவிடுவோம் என்பதற்காக மட்டும் அவர்கள் முன்வராமல் இல்லை. அதாவது இந்த கூட்டணியில் இருந்து இவர்கள் விலகி நிற்பது, இன்னொரு புறம் ஒரு பெரிய பிரபல வேட்பாளர்களையோ வலிமையான வேட்பாளர்களையோ நிறுத்தாமல் இருப்பது, இதற்கெல்லாம் பின்னால் பாஜக அதிமுகவை இன்னும் தொடர்ந்து மிரட்டி அடிபணிய வைத்துக் கொண்டிருக்கிறது. பொறுமையா இருங்க, நாங்க அப்புறம் பதில் சொல்லுங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த களத்தை எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுத்து விட்டார். அவர் உண்மையிலேயே தன்னை சார்ந்தவர்களுடைய சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை பாஜக அதாவது பாஜகவுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், எப்படி மற்ற மாநிலங்களில் கூட்டணி வைத்த கட்சிகளை எல்லாம் விழுங்கிவிட்டு அவர்களை பலவீனப்படுத்திவிட்டு தங்களை 2ஆம் இடத்திற்கு கொண்டு வந்தார்களே, ஒரு ஜூனியர் பார்ட்னராக இருந்த மாநிலங்களில் எல்லாம் யார் தங்களுடைய மேஜர் பார்ட்னராக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் பலவீனப்படுத்திவிட்டு எப்படி இவர்கள் 2ஆம் இடத்திற்கு வந்தார்களோ, அதே போல அதிமுகவை பலவீனப்படுத்தினால்தான் தாங்கள் மேலே வர முடியும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். இது எல்லா மாநிலத்திலையும் அவர்கள் செய்து பார்த்த ஒரு மாடல். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படி பார்க்கிற போது அதே ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டில் அமுல்படுத்துகிறார். வெளிப்படையாக, மறைமுகமா எதுவுமே கிடையாது, மிக வெளிப்படையாக தெளிவாக அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இவர்கள் வெற்றி கணக்கு, இப்போ அவங்க சிவசங்கரி சொல்றாங்க, நாங்க புதுசா யாரை வேண்டுமானாலும் நிறுத்துவோம், எங்களுக்கு கட்சிதான் முக்கியம் என்று சொல்கிறார். அப்படியே பார்த்தால் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்த போது இருந்த அந்த வின்னபிலிட்டி, அது ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு தொடர்ந்து 5 தேர்தல்களில் அவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள்? ஏன் அந்த கரிஸ்மா என்பது, அந்த கட்சிக்கு அந்த பவர் என்பது ஏன் கிடைக்கவில்லை? இன்னொன்னு, அங்கே பாஜகவை சேர்ந்தவர் சொன்னார், நாங்க மோடியைத்தான் எங்கள் முகமாக நிறுத்துகிறோம், அண்ணாமலைத்தான் எங்கள் முகமாக நிறுத்துகிறோம் என்று. அதை நான் மனதார வரவேற்கிறேன். ஏனென்றால் மோடி தமிழ்நாடு முழுக்க முகமாக முன்னிறுத்தப்பட்டால்தான் அவர்கள் இந்த நாட்டிற்கு இழைத்த துரோகங்கள், ஆண்டுகால ஆட்சியில் அவர்கள் செய்த குற்றங்கள், இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலைகள், முதலமைச்சர்களை கைது செய்கிறார்கள்,
ஒவ்வொரு கட்சியும் அரசியல் ரீதியாக செயல்பட விடாமல் முடக்குகிறார்கள். எதிர்கட்சிகளுடைய வங்கி கணக்குகளை முடக்கி அவர்களை தேர்தல் இங்க பாருங்க, பாஜக விமர்சன உடனே சிவசங்கரிக்கு கோவம் இல்ல, அவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கேக்குறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மறைமுக ஒப்பந்தம் இல்ல, தான். இல்ல, இல்ல, என்ன சார் அதாவது இது இப்படி பாஜக இல்ல சார், அவங்களுக்கு அவங்களுக்கு பேச வாய்ப்பு கேட்டாங்க. அவங்களே தொடர்ந்து பதில் சொல்றேன் அவருக்கு. தொடர்ச்சியாக பதில் சொல்றேன். இல்ல, குறுக்கீடு இல்லாம எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர்களுக்குள்ளாக நான் உன்னை காப்பாத்துறேன், நீ என்ன காப்பாத்துற, எல்லா சார். காரணங்களையும் நான் பாக்குறேன். கார்கே சார், இதுக்கு ஓகே, நான் அந்த பதில் கேள்வியை சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். எனக்கு பதில் நீங்க டைம் தரணும். அவருக்கு என்ன டைம் கொடுத்தீங்களோ அந்த டைம் கொடுங்க எனக்கு. ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்றாரு. நான் சொல்றேன். அவர் நான் பேசல குறுக்க வர்றாரா? இல்ல. அவருக்கு சப்போர்ட்டா நான் போறேனா? இல்ல. ஆனா இவர்கள் 2 பேரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு பேசுகிறார்கள் என்ன என்பதை சார் இது? வார்த்தையில் சொல்றாங்க. சார், ஒரு ஒரு வார்த்தை சிவசங்கரிலிருந்து பாஜகவை விமர்சித்து ஒரு வார்த்தை வந்துச்சா நீங்க பாருங்க. இல்ல நான் களத்துல அதிமுகவை விமர்சித்து இவங்க கிட்ட இருந்து பாஜக இருந்து ஒரு வார்த்தை வருதான்னு பாருங்க. சார், இருங்க சார். இலக்குமே திமுக. இல்ல, இல்ல, இல்ல. இப்போ அவருடைய பழக்கம் எனக்கு தெரியும். சார், இருங்க. என்ன பேச அவருக்கு இப்ப அவர் பேசுவது சார், நான் பதில் சொல்லிடுறேன் சார். நான் பதில் சொல்லிடுறேன். நீண்ட குற்றச்சாட்டு எங்க மேலதான் இருக்கும். அப்படி முன்னிறுத்தப்பட்டால் தான் இவர்களுடைய தோல்வியை முழுமையாக உறுதிப்படுத்த முடியும். மோடியை பார்க்கிற ஒவ்வொருவரும் மோடியை மனதார நீண்ட நேரம் அவருக்கு டைம் கொடுத்தா நான் எப்ப சார் பதில் சொல்லுவேன்? எவ்வளவு நேரம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு? பதில் சொல்லணும்ல. இருங்க சார், ஒரே ஒரு நான் பதில் சொல்றேன். இருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம். அவங்களுக்கு இப்போ ஒரு பயமும் பதட்டமும் தெரியுது, தெளிவா தெரியுது மனுஷபுத்திரன் முகத்துல. காரணம் என்ன தெரியுமா? அவங்க கிட்ட இருந்த ஒரே அஸ்திரம் பிஜேபி எதிர்ப்புன்ற அஸ்திரம். இப்ப நாங்க பிஜேபி சார், நான் சொல்லி முடிக்கிறேன் சார். கூட்டணி விட்டு வெளியே வந்தவொடனே பதட்டம் ஆயிடுச்சு, பயம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க கூட்டணிகள் எல்லாம் சமரசம் பண்ணி கிட்டத்தட்ட 19 சீட்டு கொடுத்து 21ல இவங்க நின்று, அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, அதுல 8 பேர் வாரிசு அரசியலுக்கு கொடுத்து, இப்படி எல்லாம் பண்ணும்போது ஒரு பயமும் பதட்டமும் வந்துட்டு, இன்னுமே சார் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம, கொஞ்சம் கூட ஜனநாயகத்தை மதிக்காம, இன்னும் கூட மக்களாட்சி தத்துவத்தை மதிக்காம ஒரு கட்சி 30 சார். ஆமா, பின்ன என்ன அவர் சொல்றது? என்ன அவர் சொல்றது? நம்ம நீங்க பேசுறப்ப அமைதியா இருக்க சொல்லுங்க. நாகரிகமா இருங்க சார். ஒரு கூட்டணியை விட்டு ஒரு 32 வருடம் ஆண்ட கட்சி 2 கோடியே 19 லட்சம் பேர் உறுப்பினர்கள் சார். இருங்க சார், ஒரு கட்சியை பார்த்து இன்னுமே நீங்க வந்து மறைமுக கூட்டணி இது என்ன அநாகரிகம் இல்லையா? அது அநாகரிகம். என்ன செய்யணும்? நீங்க களத்துல சந்திக்கணும், களத்துல நிக்கணும். என்ன சார் இப்படியா சார் குற்றச்சாட்டு வைக்கிறது? இப்படியா குற்றச்சாட்டு வைக்கிறது? அடுத்து பணத்தை சொல்றாங்க. இன்னொன்னு, நாங்க மிட்டா மிராசுதாருக்கு கொடுக்கல, கோடீஸ்வரன் கொடுக்கல, மதுபான ஆலை ஓனருக்கு கொடுக்கல சீட்டு, களத்துல இருக்க ஒன்றிய செயலாளருக்கும் அம்மா பேரவைக்கும் கொடுத்திருக்கோம் சார். இத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படாம திரும்பவும் என்ன செய்றீங்க? பிஜேபியோட கூட்டணி பலவீனமா நிறுத்தணும். இதுவா சார்? அடுத்து சார் சொல்றாரு கல்வியை பத்தி. நான் என்ன சொல்றேன்? மக்கள் சேவை செய்யறதுக்கு இது தகுதின்னு சொல்ல, இதுவும் ஒரு தகுதி. படித்தவர்களே இதுவும் பொது வாழ்க்கையை கொச்சப்படுத்துறீங்க. மக்கள் சேவை என்பது அது வேள்வி, அது படிப்பல்ல சார். இதுவும் ஒரு தகுதி. ஐயோ, நீங்க அவரே தலைவரா வச்சிட்டீங்க. இதுவும் ஒரு தகுதி. இது அப்ப தகுதி இல்ல. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு தகுதி இல்ல. அதுதானே? சண்டை வேண்டாம் சார். இதுவும் ஒரு தகுதி. இதுவே அப்ப அவங்களுக்கு தகுதி இல்லன்னு அர்த்தம். இதுவே தகுதி. நீங்க சொல்றது அதான பொருள். தகுதின்னு சொல்லல, இதுவும் ஒரு தகுதின்ற. இதுவே தகுதின்னு நான் சொல்ல, கல்வியே தகுதின்னு சொல்ல, கல்வியும் ஒரு தகுதி. நான் அவர் சொன்னதுக்கு நிறைய குற்றச்சாட்டு வச்சார், நான் பதில் சொல்லி ஆகணும். எனக்கு என்ன நேரடியாக குற்றம் சாட்டினாரு. முதல் விஷயம் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து சொல்றாரு பாஜக எங்களுக்கு சமமான எதிரி இல்லைங்கிறார். பாஜக நாங்க ஒரு கட்சியா பொருட்படுத்தவே இல்லைங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? அடுத்தது பாஜக வந்து அவங்களோட சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு மடைமாற்றி என்ன செய்யறாரு? அவங்க வந்து அதிமுகவை எதிர்க்கிறதுக்கு பதிலாக திரும்ப பாஜக தான் எதிர்க்குது திமுக. இல்ல, அது என்னன்னா தேசிய அளவுல பாஜக எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டுல அதிமுக எங்களுக்கு சரியான போட்டியாளர் நிறுத்தல. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, திரும்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து செயல்படுறாங்கன்னு சொல்லும்போது நேரடியா பாஜக எதிர்க்கிறார். அவர் என்ன இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய தூக்கத்தை கெடுக்கிறாங்கன்னு எங்க பிரதமர் சொன்னார் தெரியுமா? அந்த நிலை வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர் சொன்னதை நான் திருப்பி சொல்றேன். ஸ்டாலின் அவர்கள் காலத்திலிருந்து உதயநிதி அவர்கள் காலத்திலிருந்து திமுக அழிவுப்பாதை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த கட்சி தேய்ந்து கொண்டே வருகிறது. நாங்க மிகப்பெரிய ஆளுமையாக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட இருக்க கூட்டணி கட்சி தேர்ந்து போகல. பாஜக எதிர்க்கிற எல்லா கட்சியும் அடையாளம் தெரியாம போயிடும். திமுக இங்கே இருக்காதுன்னு எங்க பிரதமர் பேசினார் தெரியுமா? அதுதான் சரி. அதனால திமுகவின் அடையாளம் அளிக்கப்பட அளவுக்கு எங்களுடைய செயல்பாடுகள் இல்ல. ஒரு விஷயம் சொல்றேன், 38 எம்பி அவங்க வச்சிருந்தாங்க அதிமுக, 39 எம்பி இவங்க வச்சிருந்தாங்க.
என்ன செஞ்சாங்க அவங்க எம்பிக்கள்? தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? என்ன பயன் நான் சொல்றேன். அவங்க வந்து என்னுடைய இறுதி வார்த்தை சொன்ன பிறகு சொல். அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க? சிஏஏ ரத்து, நீட்டு விலக்கு, மகளிர் உரிமை தொகை. அப்ப என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க 3 வருஷமா? ஒத்தை கையெழுத்துல நாங்க நீட்டை நீக்குவோம்னு சொன்னவங்க கையெழுத்து வாங்குறீங்க. எவ்வளவு நாள் மக்கள் வந்து இதே நம்புவாங்க? இதெல்லாம் பாஜக ஆட்சியில் இருக்குதால பண்ண முடியல. மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுது. அப்ப மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வரப்போ எம்எல்ஏ போய் என்ன பண்ண போறாங்க? என் கேள்வி அதுதான். மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வரப்போகுது. பெட்ரோல் விலையை குறைப்போம். ஏன் குறைக்கல? மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வரப்போகுதுன்றாரு சார். மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுது. திமுக என்ன பண்ண போறோம்? முன்னாடி பாஜக ஆட்சியில் இருந்தனால அந்த 39 எம்எல்ஏ சும்மா உட்கார்ந்து இருந்தாங்க மக்களவையில. அவங்களால செயல்பட முடியல. மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வரப்போ எம்பிக்கள் மன்னிக்கணும் 39 எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் சும்மா இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்து திமுக எம்பிக்கள் வந்து என்ன செய்ய போறாங்க? அதிமுக எம்பிக்கள் வருவாங்க நினைக்கிறேன். கரெக்ட்டா சொல்றீங்க. நாங்க மிகப்பெரிய எம்பிக்கள் வருவாங்க. எங்களுடைய எம்பிக்கள் வருவாங்க. பாஜக எம்பிக்கள் வந்து பாஜக எம்பிக்கள் வெற்றி பெற்று தமிழகத்தை உயர்த்தி நீங்க பேச விடுங்க. என்ன பேசவே விடல. நல்ல நேரம் கொடுத்து திருச்சி வேல்சாமி நான் வரேன். அதாவதுங்க முதல்ல சகோதரர் சொன்னாரு இல்ல நானூர்ல நாங்க உறுதியா இருக்கோம். எங்க கேண்டிடேட் இன்னும் சொன்னா அவங்க நார்த் இந்தியாவை பெருசா நம்புறாங்க. ரைட். இப்ப என்னன்னா நீங்க முன்னால சொன்னீங்க பாருங்க, தமிழ்நாட்டிலேயே இப்படி போட்டிருக்காங்க நட்சத்திர வேட்பாளர் அப்படின்லாம். வட மாநிலங்களில் இப்ப நான் முதல்ல சொன்னேன், குஜராத்ல இன்றைக்கு 2 வேட்பாளர் வித்ரா பண்ணிட்டாங்கன்னு. மத்திய பிரதேசல சிட்டிங் மந்திரியா இருக்கிற ஒருத்தர் வேட்பாளரை போட்டாங்க, அவர் நிக்கலேட்டாரு. பக்கத்துல டெல்லிக்கு பக்கத்துல இருக்க ஹரியானா, அந்த ஹரியானாவில் இப்ப எம்பியா இருக்கக்கூடிய 2 பிஜேபி காரங்க காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க. இப்படி எல்லாம் போகிற போது உளவியல் ரீதியாக வட மாநிலங்களில் தாங்கள் பலவீனமாகிறோம் என்று தெரிந்த உடனே தென் மாநிலங்களில் பலமாக இருப்பதை போல காட்டி அதை சரி செய்ய முயற்சிக்கிறார். கருத்து கணிப்புகள் எப்படி வருது? அது கருத்து திணிப்பை பற்றி எல்லாம் பேசுறீங்க. இப்ப நான் ஒரே ஒரு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இல்ல பதில் நான் சொல்றேன். பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, நான் பேச விட்டா பேசலாம். அதெல்லாம் என்னன்னா அவர் ஊழல் மற்ற சொன்னார். நான் அவரை பார்த்து நேரடியா கேட்கிறேன், வெளிப்படைத்தன்மை அரசாங்கத்துக்கு வேணும் தான் ஆர்டிஐ கொண்டு வந்ததே காங்கிரஸ், தகவல் அறிவு சட்டம். ஆனா பிரதம மந்திரியுடைய பேரான வசூல் பண்ற பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கு நீங்க கணக்கு கொடுக்க மாட்டீங்க. உலகமே இன்றைக்கு சிரித்துக் கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் பல முறை சொன்னதுக்கு பின்னால்தான் தேர்தல் பாண்டு வந்திருக்கு. இந்த இவ்வளவு பெரிய சுமையை முதுகுல வச்சுக்கிட்டு எங்க மேல ஊழல் சொல்லிக்கிறது எப்படி? அதோட இன்னொன்னு, அவங்க என்ன சொல்றாங்க, பணம் இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே வழிகாட்டின 52 தேர்தலையே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் இந்தியாவில் முதல் முறையா விளம்பரத்துக்கே விமானத்திலிருந்து நோட்டீஸ் போட்டார். அவரை எதிர்த்து யாருமே நிக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு சைக்கிள் கூட சொந்தமாக இல்லாத திருக்குறள் முனுசாமியை பேருக்கு நிறுத்தி வச்சாங்க. ஆனா திருக்குறள் முனுசாமி ஜெயிச்சார். நட்சத்திர வேட்பாளர் யாரும் கிடையாது. சஞ்சய் காந்தி எதிர்த்து ஜெயிச்ச பேர் சொல்லுங்க. அதனால ஜனநாயகம் என்பது இன்னார் தான் ஜெயிப்பார், இவர் பெரியவர், இவர் சாதாரணமானவர் என்பதெல்லாம் கிடையாது. அதுதான் நீங்க பைபிள்ல ஒரு கதை உண்டு, தாவீத் கோலியத் பாத்தீங்களா? தாவீத் கோலியத் சொல்லுங்க. அவர் கோலியத் சொல்றாரு, நாங்க பெரிய பலம், இந்த தாவீத் இந்த தேர்தலில் அடிச்சு தூள் கிடப்ப போறோம். அதை அவர் பார்க்க தான் போறார். திரு கோட்டீஸ்வரனை தாண்டி முகங்களா ஏன் நம்ம பார்க்கணும்? கட்சிகள், சின்னம், சிம்பல் அதானே நம்ம பார்க்கணும். மத்தியில் ஆளக்கூடிய கட்சி பாஜக, மாநிலத்தில் திமுக, இவங்க 2 பேரும் வேணுமான்ற இடத்துல அதிமுக, அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். பொதுமக்கள் பார்க்கலாம், இல்லை பத்திரிகையாளர் பார்க்கலாம். பட் அரசியல் ஆளுமைகள், அரசியல் கட்சி வைத்திருப்பவர்கள் அப்படி பார்க்கறது இல்லையே. ஏன் முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க? திமுகவில் ஏன் முக்கிய தலைவர்களோட வாரிசுகளையோ இல்லை முக்கிய முன்னாள் அமைச்சர்களோ இருந்தவங்களே ஏன் அறிவிக்கிறீங்க? அப்புறம் பிஜேபியில் இன்னொன்று, ஸ்ரீகாந்த் சார் ஒரு சில விஷயம் நான் ஒன்று கேட்குறேன். ஒரு பட்டியலை படிக்கிறேன். ஏசி சண்முகம், ஐயா பாரிவேந்தர், அண்ணாமலை, முருகன், தேவநாதன், ராதிகா சரத்குமார், பால் கனகராஜ், கேபி ராமலிங்கம், ஜான் பாண்டியன், பாண்டிச்சேரியில் நமசிமாயம்,
இவங்க எல்லாம் ஏழைகளா இல்லை இவங்கெல்லாம் பணம் இல்லாதவர்களா என்னன்னு அண்ணன் ஸ்ரீகாந்த் அண்ணன் சொல்லுவாரா? ஏதோ பாஜகவில் ஏழை பாழிகள் தான் இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாதவங்களுக்கு சீட்டு கொடுத்தா மாதிரி சென்ற ரவுண்டில் சொன்னார். அவங்களும் வந்து ஒரு பெரிய நல்ல பணத்தை முன்னிறுத்தி நாங்கள் தேர்தலை சந்திக்கலன்னா சொன்னேன். ஏழை பாழிகள் நிற்கிறாங்கிறது உங்க கற்பனை. ஏழை பாழிகள் நான் சொல்லல. இல்ல உங்களோட தோரணை நீங்க திருப்பி பாருங்க. நீங்க சொன்னீங்க கோடீஸ்வரங்க மட்டும் தான் நிக்க முடியும்ன்றதுக்கு தான் நான் சொன்னேன். கோடீஸ்வரன் சொல்றாரு கோடீஸ்வரங்க தான் நிக்க முடியும்னு அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா சார் கரெக்ட் சார். அதாவது இப்போ நான் சொன்ன பாருங்க சார், இவங்கெல்லாம் வந்து பண செல்வம் அதிகமா இருக்கிறவங்க. நீங்க இல்லன்னு சொல்றீங்களா? நான் அதை தான் சொல்றேன். நீங்க சொன்ன பட்டியல ஒரு சிலர் இருக்காங்க தான், பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க தான், இல்லன்னு சொல்லப்ப அவங்க நிக்கவே கூடாதா? நாங்க அதை சொல்லலையே. பணத்தை மட்டும் பாஜக சொல்லல. தேர்தலோட தன்மை எவ்வாறு போகிறது? இல்ல நான் வந்து ஜனநாயகத்துல இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு வரும்ன்றத கேட்கிறேன். பணக்காரர்களை எதிர்த்து நிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ணன் வேலுசாமி அவர்கள் வந்து ஜனநாயகத்துல நம்பிக்கை இருக்கிற, அவர் சொன்னதுல எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா அது வந்து புரியுது. இது கூட இன்னொன்னு, ஒருவேளை பாமக வந்து அதிமுக கூட்டணி வந்திருந்தா மேபி அதிமுகவோட அந்த வேட்பாளர் பட்டியல் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதோட இன்னொன்னு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, 7 வருஷமா கிட்டத்தட்ட பாஜக வந்து அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அதிமுகவோட வாக்கு வங்கி எடுக்க முடியாத முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த வாக்கு வங்கியை அடிப்படையாக வைத்து தான் இவங்க ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் பட்டியலை கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கூட பேசிக்கலாம். அதே மாதிரி சகோதரி வந்து சொன்னாங்க நாங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கவர்னரை கேட்கிறாரு, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போவீங்களா, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? இந்த மாதிரி பொன்முடி அவர்களுக்கு கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தன்மையில் எடப்பாடி பேசுவாரா? இல்ல எலக்டோரல் பாண்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பிரதமரோ அமித்ஷா அவர்களோ ஏன் மௌனமா இருக்காங்க அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா? இந்த மாதிரி கேட்டாங்க. பொதுமக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே உண்மையிலே சண்டை போல. ஓகே ரைட். ஒரே வரி தான் மேடம் ப்ளீஸ். ஒரே வரி. இல்ல எல்லா கூட்டத்தோட பதில் சொன்னா வாத 2 மணி நேரம் கொண்டு போனா. அதுக்கு தான் இல்ல சார், என்னன்னா இப்போ எடப்பாடியோட ஆளுமையை பார்த்து இப்ப திமுகக்கு பதட்டம், அதனுடைய கூட்டணிக்கு பதட்டம். அப்ப என்ன பண்ணணும்? ஏதோ ஒண்ணு கட்டமைக்கணும். என்ன கட்டமைக்கணும்னா ஆளுநரை கேள்வி கேட்கல, புரியுதா? பிஜேபி நீதிமன்றம் இருங்க சார், கேட்கல இதை கேட்கல அதை கேட்கல. இன்னொரு விஷயம் சார் சொல்றாரு, இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க 38 MP சார், நாங்க என்ன செய்யலன்னு சொல்லுங்க. மத்திய அரசு விருது எல்லா துறைக்கும் குடிச்சப்ப அதெல்லாம் பொய்ன்றாரு அவரு. அதெல்லாம் பொய்யாது. சட்ட ஒழுங்கு, உள்ளாட்சி, இல்ல கூட்டுறவு, இதுக்கெல்லாம் வந்து பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்துல எல்லாத்துலயுமே சிறப்பான மத்திய அரசு குடிச்சாங்க. இல்ல சார் 11 மருத்துவக் கல்லூரி வாங்கினோம் சொல்லுங்க சார், சொல்லுங்க 11 மருத்துவக் கல்லூரி வாங்கினோம். காவிரி ஆணையம் அமைச்சா பொய்யா? 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கணும், அது பொய்யா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. முடிச்சுங்க. ராஜாஜி அவர்களுடைய காலத்துல இருந்து திமுகவை அழிக்கணும்னு பல பேர் கிளம்பி வந்தாங்க. அழிக்க நினைச்சவங்க எல்லாருமே அழிஞ்சிருக்காங்க. இந்த சவால் விட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வரலாறு புரியாம திமுகவை அழிக்கிறேன்னு யாராவது சவாலா விட்டாங்கன்னா நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். ஊழலுக்கு எதிரான எங்க போராட்டத்துல இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் இறங்கி இருக்காரு. இன்னைக்கு போலீஸா கொள்ளையா அப்படிங்கறது தான் இன்னைக்கு பேச்சு. அதனால இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாடு சுரண்டப்பட்டது. அதிலிருந்து மீட்கிறதுக்காக எங்களுடைய தலைவர் தலைமையில, எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில ஒரு போலீஸாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறார். ஊழலை தடுக்க வந்திருக்கிறார் அவர். மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கிறது. மிகப்பெரிய அளவு வெற்றி அவர் குவிப்பார். சார் ஐபிஎஸ் படிச்சதுனாலே அவங்க திருடனை பிடிக்கிறவங்க அப்படின்லாம் சொன்னா மற்றவங்களை அவமானப்படுத்துறதும். அவர் என்ன செய்யறாங்கன்றதான் பார்க்கணும். அரசியல் என்பது ஒரு வேள்வி. அதை பார்க்கணுமே ஒழிய ஜீவானந்த எங்கேயோ நாகர்கோவில் பக்கத்துல ஒடுகலை சேரிக்கிற ஊர்ல பிறந்தாரு. பக்கத்துல இருக்க தாம்பரத்துல அங்கே திருது எம்எல்ஏ வந்தவர். அவருக்கு எங்க கட்சி இல்ல, கம்யூனிஸ்ட் தான். அரசியலில் ஒரு நேர்மையும் வேள்வியும் தியாகமும் வேணும். அதை விட்டுட்டு நான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அல்ல. நீங்க என்ன 8500 கோடி ரூபாய்க்கு மக்களுடைய வரி பணத்துல விமானத்துல வாங்கி பறக்கிறதா பெரிய சேவை? இந்த 10 ஆண்டு காலங்கள் நீங்க சொன்னீங்களே. இறுதி கருத்து எடுத்துக்கிறேன் சார், சுருக்கம். அதாவது பெட்ரோல் விலையை பாதியா குறைப்பேன்னு சொல்லி 10 வருஷம் ஆச்சு. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லி 10 வருஷம் ஆச்சு. விவசாயியுடைய விளைபொருளுக்கு 2 மடங்கு உற்பத்தி விலையை கொடுப்பேன்னு சொல்லி 10 வருஷம் ஆச்சு. அதை நிறைவேற்றுங்க. அப்புறம் இருக்கக்கூடிய வேட்பாளர் தான் கட்சியினுடைய மூங்கலாக நிற்கிறாங்க. வேட்பாளரை பார்த்தா, கட்சியை பார்த்தா, இல்ல சின்னத்தை பார்த்தா எதை வாக்களிக்க போறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம். பதில பங்கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சி.